பூனைங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குங்க, இப்படி எல்லாரும் இங்கே வாவான்னு ஏன் கத்திட்டு இருக்காங்கன்னா, பாருங்க குட்டி பூனையும் வந்திருக்கு, வெளியே வந்தாச்சு, நடமாட ஆரம்பிச்சாச்சு. பாருங்க ஏன் கத்திட்டு இருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன், அதனால தான் எல்லாரும் வந்திருக்காங்க. பாதி பொரிக்கிறதுக்கு, பாதி குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க அது கத்திட்டே இருக்கனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டு சிக்கன் கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டு குள் பச்சையாகவே சாப்பிடுவோம். எடு, அது பாவமே பாவம், அது எடுக்கவே எடுக்காது. ஐயோ பார்த்து புச்சி, ஏமா பாருங்க குட்டியும் வந்து இருக்கு, இன்னொரு குட்டி அவங்க அம்மா கிட்ட வந்துருக்கு பாருங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இனி கறி வச்சோன்னா கொடுக்கணும். பாதி பொரிக்கிறதுக்கு இது, குழம்புக்கு இது கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உங்களுக்கு சிக்கன் குழம்பு செய்யணும்னு கன்னியாகுமரி மாடலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இவ்வளோ இஞ்சியும் ஒரு கொஞ்சோண்டு பூண்டும் வச்சு அரைச்சி இதை மிக்சியில் வச்சு அரைக்கணும். இப்படி அரைச்சிடணும். வடியவும் அரைக்கலாம், இந்த மாதிரி துரு துருன்னு அரைக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை இதில் வச்சு, பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி, அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்படி நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே போடணும். சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே போட்டு உங்களுக்கு நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அதை நல்லா எல்லாத்தையும் கிண்டி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் பார்த்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி வரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி, எவ்வளோ தண்ணி நமக்கு தேவைக்கு ஊற்றி நீங்கள் வந்து அவிய வைக்கணும். நிறைய நாள் ஊற்றிடுங்க தேவைக்கு. அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கூட சூப்பாக கூட நம்ம செய்யலாம். இதுலேருந்து தண்ணியை எடுத்து கொஞ்சம் சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றி அவிகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி, அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு என்னெல்லான்னு பார்ப்போம். தேங்காய், வத்தல், ஸ்டவ் பற்ற வச்சு பாருங்கள் என்னெல்லாம் தேவைன்னு. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, உங்களுக்கு காரம் குறவா வேணால் குறவா வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன உள்ளி வச்சு, பெருஞ்சீரகம் வந்து நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, நிறைய வச்சா கசக்கும். பட்டையும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப இலை, கசகசா. அடுத்தது இந்த கிராம்பு, அந்த மூக்கு பூ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏலக்காய், அதெல்லாம் வச்சுருக்கேன். இவ்வளோதையும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வத்தலை வறுக்கணும். வத்தலை வறுத்துட்டு வத்தலை வந்து கருகாமல் ஒரு ப்ரௌன் கலரில் வருங்க. அப்போ வந்து ப்ரௌன் கலரில் உங்களுக்கு சிக்கன் குழம்பு இருக்கும். இப்போ நம்மளுக்கு இட்லி குடும்பத்தில் சிக்கன் அரைஞ்சிட்டு இருக்கு. ஆவி வருகு, அவிஞ்ச ஒன்று காமிக்கும் உங்களுக்கு. பாருங்க எல்லாமே வத்தல் எல்லாமே பெருசு பெருசாக வறுத்தது கடையாளமாக கொஞ்சம் ஊறி வர மாதிரி வரும். அப்போ நீங்கள் வறுத்துட்டோன்னே அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுக்கணும். அடுத்தது நல்லா வறுத்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி. கருக விட்றாதீங்க, கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வறுக்கும். அடுத்தது தேங்காயும் போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டு பாருங்க இந்த கலரில் வறுத்துக்கேன். பாருங்க சின்ன உள்ளி போடணும், இந்த பட்டை லவங்கம் கசகசா இது சொன்னேன் இல்லைங்களா, இதுவும் போடணும். இந்த ரம்ப இலை இருக்கு இல்லைங்களா, தேவைக்கு போட்டால் போதும். நம்ம குழம்பு தாளிக்கும் போது போட்டால் போதும். மற்றதெல்லாம் இதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குறைச்சி போட்டால் போதும். நிறைய போட்டால் உங்களுக்கு குழம்பு கசக்கும். அதையும் போட்டு லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் இட்லி குட்டத்தில் நம்ம சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் வற்றி இருக்கு, அணைச்சி வச்சுருவோம். இதுவும் நல்லா வறுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம சூடு ஆறின உடனே தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். பாருங்கள் இப்போ அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அரைச்சி முடித்து கூட்டி வைக்கும்போது உங்களுக்கு காமிக்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. நல்ல வடியாக அரைக்கணும், ஒரு தேங்காய் கூட இருக்கக்கூடாது, நல்ல வடியாக அரைக்கணும். பாருங்கள்
இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நல்ல வட்டியாக அரைச்சிருங்க. அப்போ தான் தேங்காய் துருதுருன்னு இல்லாமல் நல்ல நைஸாக அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குடிக்கிற மூடியை திறந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இது கூட ஆட் பண்ணிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதெல்லாம் உங்களுக்கு இந்த ஊற்றி கலக்கி நல்ல வடியை எவ்வளோ தூரத்துக்கு வடியாக அரைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா அரைச்சிருங்க. தேங்காய் வடியை அரைக்க தான் குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தேங்காய் நல்லா அரைச்சி இதில் விட்டு நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இப்போ ஒரு கரண்டி உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டி போடுங்க. கொதிச்ச உடனே அளவு உப்பு போதுமா வேணுமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கலக்கிடுங்க, கிண்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு இனி கொதிக்கட்டும். இனி வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், 2 உள்ளி எடுத்திருக்கேன், தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி, இவ்வளவும் நம்ம இப்போ தாளித்து இதில் கொட்டணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்க சீஞ்சட்டியை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு அடுத்தது எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் உங்களுக்கு சிக்கன்லேயே கொதிச்சு வரும்போது நிறைய எண்ணெய் வரும். அதனால நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வசக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயெல்லாம் குறைச்சி எடுக்கிறது உடம்புக்கு நல்லது. இப்போ எல்லாருக்குமே ப்ரெஷர், சுகர் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எண்ணெயெல்லாம் குறைச்சி எடுங்க. பொன்னிறமாக வசக்கணும். வெங்காயத்தில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வசக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 தக்காளி பழம், 2 உள்ளி, 2 தக்காளி பழம். தக்காளி பழம் குறைச்சி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி பழமும் நல்லா வசங்கணும். பச்சை வாடை இந்த பச்சை கலர் வந்து ஒரு மாதிரி வேறு கலரில் வர அளவுக்கு வசக்கணும். பாருங்க, குழம்பு கொதிச்சு. அடுத்தது இதுவும் நல்லா வசங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி பாதி பச்சையாகவும் இதில் கொடுக்கோங்க, நல்ல மனமாக இருக்கும். பாதி இதுலேயும் போட்டு வசக்கிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை இது அவ்வளோத்தையும் நல்லா போட்டு வசக்கிக்கோங்க. இது வசங்கட்டும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு பொரிப்பு பொடி, பேபி மசாலா, அந்த பொரிப்பு பொடி இருக்கு இல்லைங்களா, சிக்கன் பொரிப்பு பொடி, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் இதில் நான் கலர போகிறேன். இந்த பொரிப்பு பொடியை போட்டு இதில் வந்து அரைப்ப கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வரைப்போங்க. இது கூட நம்ம லைட்டாக எலுமிச்சம்பழம், தயிர் இதையும் மட்டுமே வரவலாம். வரவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. பொடி போட்டுட்டு கலக்கிட்டு போதுமான்னு பாருங்கள். அப்புறம் பாயில் வச்சும் பாருங்கள் உப்பு பத்துமான்னு சொல்லிட்டு. பத்தலைன்னா நம்ம வீட்டில் இருக்க உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள உப்பே போதும் தான். நல்ல எரிப்பாகவும் இருக்குது. நல்ல தேவைக்கும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் கலர் நல்லா மாறிட்டு. இது அரை மணி நேரம் நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. இதில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஊறட்டும். அதுக்குள்ள இங்கே வசங்கி வச்சு பாருங்கள் வசங்கிட்டு இந்த வசக்கினத்தை எடுத்து இந்த குழம்புல கொட்டிட வேண்டியதான். அவளுக்கு இதில் எடுத்து கொட்டி கிண்டி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ரம்ப இலையும் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் போட்டாச்சு. ரம்ப இலையும் போட்டாச்சு. இனி உப்பு பத்துமான்னு பார்த்துட்டு இந்த கலரில் சிக்கன் குழம்பு உங்களுக்கு வரும். நீங்கள் நல்லா வசக்கினீங்கன்னா ஒரு மாதிரி வேறு ஒரு காபி பொடி கலரில், கருப்பு கலரில் அப்படியும் வைப்பாங்க சிலர். நல்லா கருதுன்னு வைப்பாங்க. நான் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வைப்பேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையிலேக்கு இட்லிக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாதம் வச்சு தயிர் வச்சு இந்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா அடிப்பொலியாக இருக்கும். உங்களுக்கு இந்த குழம்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு மீன் சிக்கன் பொரிச்சு அதுக்கப்புறம் ரசவாடு நாங்கள் செய்வோம். அதுவும் இதுதான் சூப்பர் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள். நான் இது நல்லா இருக்கும். அடுத்தது சிக்கன் பொரிக்கணும். பாத்திரத்தில் அது ஊற வச்சுருக்கு. அடுத்தது சீன் சட்டி வச்சு சிக்கன் ஊறி இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிக்கிட்டேன் போட்டுட்டு சிக்கனை வெந்துட்டு பாருங்கள்.
பாருங்கள் வந்துட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. நல்ல பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே கரைஞ்சி வந்துச்சு பாருங்கள். அது பொரிக்கும் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.